ஹலோ சினிபிலிஸ் அண்ட் காமிகான்ஸ், இதாங்க உங்கள் விக்னேஸ்டா கிரானிக்கலர். விஷிங் யூ ஆல் எ வெரி ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாலிவுட்டில் வந்த அதுவும் கிறிஸ்மஸ்க்கு அவசியம் பார்க்கக்கூடிய சில படங்களோட சஜஷன்ஸ் தான். இதில் ஒரு சில படங்களை நான் பார்த்துருக்கேன், சில படங்களை நான் பார்க்காத படங்களை பற்றி சின்ன இன்ட்ரோ, அதோட பேரை மட்டும் சொல்லிடுவேன். பார்த்த படங்களை பற்றி எனக்கு பிடிச்ச சில விஷயங்களையும் சேர்த்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரீஃபாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் என்னென்னா, டாம் ஹாங்க்ஸ் நடிப்பில் ராபர்ட் ஜிக்கிமி டைரக்ஷனில் வெளியான போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற படம் தான். இந்த படம் அனிமேட்டட் மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜியை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு படம்னு வச்சுக்கலாம். கிறிஸ்மஸில் சாண்டா கிளாஸ் வரணுன்ற எதிர்பார்ப்பு எத்தனையோ குழந்தைங்கக்கிட்ட இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டு ஸ்க்ரீன் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் போலார் எக்ஸ்பிரஸ். முழுக்க ஒரு கனவு உலகத்துக்குள்ளே நம்மெல்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அருமையான கனவு கொடுத்துருப்பாங்க டாம் ஹாங்க்ஸ் அண்ட் ராபர்ட் ஜிக்கிம்ஸ் கூட்டணி. முழுக்க அனிமேஷனாக இருந்தாலும் டாம் ஹாங்க்ஸ் தன்னோட குரல் வளத்தால் அதை அபாரமாகவே கடந்து நம்மளெல்லாம் அந்த கனவு உலகத்துக்குள்ளேயே அசால்ட்டாக கூப்பிட்டு போவார். கேஸ்டவே, ஃபாரஸ்ட் கம்ப் இந்த 2 படங்களுக்கு அப்புறம் 3வது முறையாக கூட்டணி சண்டை டாம் ஹாங்க்ஸ் ஜிக்கிம்ஸ் கூட்டணி. இந்த தடவை பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைகளையும் கவர்ந்துச்சுன்னா சொல்லணும். கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் தான் அது போலார் எக்ஸ்பிரஸ் தான். லிஸ்ட் இது வரைக்கும் குழந்தைங்க பார்க்குற மாதிரி, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான கிறிஸ்மஸ் படங்களை தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் வேணுமா, 18+ கண்டென்ட் இருக்கணுமா, அவசியம் யாருமே யோசிக்காமல் போய் நம்ம தலைவன் குவிண்டின் டாரண்டினோ எடுத்த த ஹேட்ஃபுல் எயிட் படத்தை பாருங்கள். இது கிறிஸ்மஸ் படமானு கேட்டால் நிச்சயம் கிறிஸ்மஸ் படம் கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸை 5 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே ஸ்பெஷலாக்கின ஒரு படம்னா த ஹேட்ஃபுல் எயிட் படத்தை சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னென்னா, உலகத்திலே அல்ட்ரா பேனாவிஷன் 70mm வகை கேமராவை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் 10 தான். அதில் 10வது படம் தான் நம்ம தலைமை எடுத்த ஹேட்ஃபுல் எயிட்டுன்றது. இந்த படம் பற்றி தனியாகவே ஒரு விமர்சனம், விவாதம் எல்லாமே இருக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த படம் அவ்வளோவா பிடிக்காதுன்னாலும், பல பேர் கான்வர்சேஷனல் டைலாக்ஸ்க்காக இந்த படத்தை எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னியோ மரிக்கோனி மியூசிக் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த படத்தில் எனக்கு இருந்தாலும், ஒரு அடல்ட் ப்ளஸ் கண்டென்ட் உள்ள படத்தை போர் அடிக்காமல் பார்க்கணும்
அப்படின்னா ஏட்ஃபுல் எயிட்டை பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்கள், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேணான்றது தாழ்மையான ஒரு கோரிக்கை. வீடியோவோட எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிறிஸ்மஸ் படத்தோட ஹானரபிள் மென்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் பேர் எல்ஃப், இது ஜான் ஃபேவ்ரியூ டைரக்ஷனில் வந்தது. அடுத்து வந்து 4 கிறிஸ்மஸஸ், அடுத்து கிறிஸ்மஸ் வித் த கிராங்க்ஸ், அப்புறம் சாண்டா கிளாஸ் சீரீஸ்ன்னு சொல்லப்படுற த சாண்டா கிளாஸ், த சாண்டா கிளாஸ் 2 மிஸ்ஸஸ் கிளாஸ், அப்புறம் த சாண்டா கிளாஸ் 3 எஸ்கேப் கிளாஸ், இந்த படங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஃபஸ்ட்டு படம் 2 படம் பார்த்தோம்ல, போலார் எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஹவ் த கிரின்ச் ஸ்டோல் த கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு, இந்த 2 படம் தான் இது வரைக்குமே கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி வந்த படங்கள்லேயே அதிக வசூல் குடித்த ஹாலிவுட் படங்கள்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட டைரக்டரும் ஹீரோவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதாவது போலார் எக்ஸ்பிரஸ் டைரக்டர் ராபர்ட் ஜிக்கிம்ஸும் ஹவ் த கிரின்ச் ஸ்டோல் கிறிஸ்மஸோட ஹீரோ ஜிம் கேரியும் சேர்ந்து ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கிறிஸ்மஸ் கரோல் அப்படின்ற படம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான சார்லஸ் டிக்கின்ஸோட நாவலை அடிப்படையாக கொண்ட படம். இந்த படத்தையும் அவசியம் பார்க்கணுன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், லிங்க் தேடிட்டுருக்கேன். ஒரு சப்போஸ் யார்கிட்டயாச்சும் லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன ஆனரபிள் மென்ஷன்ஸ் படம் எதையுமே நான் பார்க்கல. ஒருவேளை இந்த படங்களில் ஏதோ ஒன்று யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் You filthy animal. And a Happy New Year.